அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது வந்து சில்க் வில்லேஜ், பட்டு கிராமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம கூட இருக்கிறது வந்து இந்த 10 நாள் பயிற்சி முடித்த மாணவிகள். இந்த மாணவிகள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பாடம் படிச்சிருக்காங்க, டிப்ளமா படிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, பிகாம் பிஎஸ்சி முடித்த மாணவர்கள். கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது. ஆனாலும் அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்காக இந்த பயிற்சிக்கு வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க இந்த பெண்கள் என்ன பயிற்சி எடுத்தாங்கன்னு. இந்த 10 நாளில் அவங்க வந்து மாஸ்டரிங் ஆஃப் வீவிங், ஆர்ட் ஆஃப் வீவிங், அதாவது நெசவு தொழிலை வந்து எப்படி வந்து அவங்க கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போனால் கூட 10 பேரோ 100 பேர் நடந்தால் கூட 100 வகையான ஆடைகள், 100 வகையான கலர்கள் பார்க்கலாம். அந்த கலர்களும் அந்த டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த 10 நாள் வகுப்பில் அவங்க கற்றுக்கிட்டாங்க. மோட்டிவை எப்படி நம்ம இது பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு மயில் எடுத்தால் அந்த மயிலோட மூஞ்சி, கண், மூக்கு, அதோட உடம்பு, அதோட தோகைகளை எப்படி நம்ம வந்து வரைகிறது, அதுக்கு என்ன வண்ணங்கள் கொடுக்கறதுன்னு கம்ப்யூட்டரில் கற்றுக்கிட்டாங்க. அந்த கம்ப்யூட்டரில் கற்றுக்கிட்ட மோட்டிவை ஒரு புடவையில் எந்தெந்த இடத்துல வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர் இல்லை மோட்டிவாக வந்து ஓவரால் டிசைனாக கொடுத்தா சின்னதாக மேலே இருந்து பெருசாக வர மாதிரி, முந்திக்கு எந்த மாதிரி, அந்த மாதிரி அவங்க 3 நாள் கற்றுக்கிட்டாங்க. அந்த மோட்டிவை தறியில் எப்படி அவங்க வந்து பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு 3 நாள் பயிற்சி கொடுக்கப்பட்டது. அதில் வந்து தறி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க நூல் நூற்பது, அந்த நூலை வந்து எப்படி தறியில் போடுறது, அந்த தறிக்குள்ளே வந்து அவங்க ஈடு கொடுக்கணும். அந்த நூல்கள் வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் வயலே போகும். அதை வந்து அவங்க எப்படி அதை பண்ணுறதுன்னு 3 நாள் பயிற்சி எடுத்துட்டாங்க. மீதி 3 நாள் ஒரு பொத்திக், அவங்க வந்து ஒரு சின்ன கடை வச்சா அதை எப்படி அவங்க வியாபாரம் பண்ணலாம், அவங்க எப்படி வந்து அந்த துணிக்கு அவங்க வந்து ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதை எப்படி விற்கிறது, ஒரு கன்சியூமர் வந்தால் அந்த கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடல்வாக, அவங்களோட கலர் காம்ப்ளெக்ஷன், இதுக்கு என்ன மாதிரி அவங்க சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டாங்க. அதாவது பர்சனல் க்ரூமிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தரோட உடல்வாகு, அவங்களோட நடை, இதெல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு எந்த விதமான ஆடை, எந்த விதமான